இந்த குர்ஆன் இவ்வளவு தேவை என்பது யார் முதலிலே ரிக்வெஸ்ட் பண்ணியது? அது எனக்கும் தெரியாது. சவுதியில் இருக்கின்ற ஒரு தனி நபர் தான் இதனை அனுப்பி வைக்கிறார். இது 4ஆம் மாசம் நடக்குது. 4ஆம் மாசம் 25ஆம் தேதி நாங்க என்ன செய்யறோம், இதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கிறோம். 5ஆம் மாசம் 16ஆம் தேதி தான் ஷிப்மெண்ட் அங்கிருந்து டிஸ்பேச் ஆகுது எங்க சவுதியில. ஜம்மியத்துலமான சிங்கள மொழிபெயர்ப்பு இல்லை இப்போது வந்து குர்ஆனில். அது வேறொரு மொழிபெயர்ப்பு, சிங்களம் வேறொரு யாரோ செய்த மொழிபெயர்ப்பு. ஜம்மியத்துலமா செஞ்சது. ஜம்மியத்துலமா செஞ்ச மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஜம்மியத்துலமாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள், நீங்களே சொல்கிறீர்கள் இதில் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனைக்கு சொல்லல, இந்த மொழிபெயர்ப்பிலே தெளிவில்லை. இல்ல நாங்க சொல்லல, நாங்க ரிவ்யூ கமிட்டி சொல்லியாச்சு, இதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கிளியர் பண்ணி அனுப்பிட்டோம். இல்லை, உங்களுடைய அந்த அறிக்கையில் இருக்கிறது நாட் பெர்மிட்டட். இதுதான் ஒரு மிக முக்கியமான விடயம். அனுப்பியவர் இதை பற்றி தெரியாமல் ஏன் அப்படி அனுப்பி வைத்தார்? அவர் யார் தனி நபரோடு அனுப்பல, அனுப்புறாரு, முஸ்லிம் அனுப்புகிறார். அப்ப அவங்க அதை கம்யூனிகேட் பண்ணாங்களா இல்லையா என்றது அல்லாஹுக்கு தான் தெரியும். சரி, அடிக்குறிப்பு ஒன்று போட வேண்டும், அதனை இந்த கமிட்டி செய்திருக்கலாம் தான். இப்ப அதை செய்யறதாக இருந்தாலும் இதுல ஓனர் யாரு, இந்த கன்சைன்மெண்ட் உடைய உரிமையாளர் யாரு? சட்ட அடிப்படையில் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் அவங்களோட கஸ்டடிக்கு இது எடுக்கப்படணுமே செய்யறதுக்கு. எங்க வச்சு நாங்க அடிக்குறிப்பை போடுறது? ஜமித்துலமா அதுக்கு வர வேண்டிய அடிக்குறிப்பை அவங்களுக்கு அனுப்பியும் வச்சிருக்கு. அதுக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்காம அதன் பிறகு குர்ஆன்கள் வந்திருக்கிறதா? ஆமா, அதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட குர்ஆன்கள் ரிலீஸ் ஆகி அதுவும் அதே மொழிபெயர்ப்பு தானே. அப்ப அதுக்கு அடிக்குறிப்பு இருக்குது, அடிக்குறிப்பு இருக்குது, அது இருந்தே வந்திருக்கிறது நாட்டுக்கு. அடிக்குறிப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது, அதாவது அந்த சவுதியில் இருக்கின்ற தனிநபர் அவர் ஒரு தௌஹீத் பின்னணியை கொண்ட ஒருவர். அதனால் இந்த மீளாய்வு குழுவில் இருப்பவர்கள் தப்லீக் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த குர்ஆன்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இதனை தடை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் பேச. நீங்க சொல்றீங்க தானே இந்த விஷயம், நீங்க கேட்டீங்க தௌஹீத் குர்ஆன் என்ற காரணத்தினால் நான் டிடெயின் பண்ணப்பட்டிருக்கிறேன். அஷாயிரி மாத்துரிதி கொள்கையை சார்ந்த கிதாபை எடுத்து போயிட்டு இது எங்க நாட்டுக்குள்ள கொண்டாட முடியாது என்று சொல்லி சில நாடுகள்ல நிப்பாட்டிருக்கிறார். இஸ்லாமிய நாடு. விஜிதஹிர தன்மையிலே கேபினட்டிலே ஒரு விடயத்தை பேசியிருந்தார். நாங்கள் இந்த குர்ஆன்களை அவர்கள் இறக்கியது சுங்க அந்த சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, இதனால் நாங்கள் இந்த குர்ஆனை மீண்டும் வேறொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இதுதான் இதுக்கான தீர்வாக இருக்கும் நீ நினைக்கிறீர்கள்? அவர் சொன்ன விடயம், அரசு அதை என்னை திரும்பவும் ரீ எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்ல. அவர் சொன்னாரு எக்ஸ்போர்ட் பண்ணினவரே இன்னொரு நாட்டுக்கு அதை அனுப்பி வைக்க போறாரு. இந்த கஸ்டம்ஸ் உடைய வயலேஷன் என்னண்டா, டிபார்ட்மெண்ட் சொல்லுது ஒரு காப்பி அனுப்பி அனுமதி பெற்றதுக்கு பின்னாலதான் நீங்க என்ன செய்யணும், அங்கிருந்து அனுப்பணும் சொல்லி. அந்த வயலேஷன் அனுமதி பெறாமல் அவர்கள் அதை அனுப்பி வச்ச வயலேஷன் தான் அவர் பேசுறார். இன்றைய வானத்திற்குள் வந்திருப்பவர் அகில இலங்கை ஜம்மியத் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் குர்ஆன் தொடர்பாக குர்ஆனை இறக்குமதி செய்வது தொடர்பாக நியமிக்கப்பட்ட அந்த மீளாய்வு குழுவில் இருக்கின்ற ஒருவருமான அஷேக் அர்க்கம் நூராமித் அவர்கள். அவர்களை வானத்திற்குள் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி. முக்கியமான பிரச்சனை இப்போது எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை பூதாகரமாக போய்கொண்டிருக்கிறது. குர்ஆன் பிரச்சனை. குர்ஆனை தடை செய்திருக்கிறார்கள். குர்ஆனை திரும்பவும் நாட்டுக்கு வந்த குர்ஆனை திரும்பவும் ஏற்றுமதி செய்ய போகிறார்கள் வேறொரு நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பயங்கரமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த பிரச்சனை குறித்து ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் உண்மையிலே இந்த பிரச்சனை, இந்த வீடியோ மூலமாக இந்த பிரச்சனையுடைய உண்மைத்தன்மை, அதே நேரம் ஒரு தெளிவு குறித்து தான் இந்த வீடியோ அமையப் போகிறது. இதற்கு முன்னர் எமது நாட்டிலே குர்ஆன்கள் வந்திருக்கிறது, குறிப்பாக மொழிபெயர்க்கப்பட்ட குர்ஆன்களும் வந்திருக்கிறது. ஆனால் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் தான் இந்த பிரச்சனையே வருகிறது. அதற்காக வேண்டி ஒரு குழு நியமிக்கப்பட்டது, மீளாய்வு குழுக்கள். குர்ஆன் மட்டுமல்ல, இங்கே வருகின்ற இஸ்லாமிய நூல்கள், கிதாபுகள் போன்ற அனைத்தையும் மீளாய்வு செய்து அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டியதுக்காக வேண்டி ஒரு மீளாய்வு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்களும் இருக்கிறீர்கள். இந்த குர்ஆன் இறக்குமதி யார் செய்கிறார்? இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பமாகிறது? நன்றி சகோதரர் அகீல். உண்மையிலே இந்த விவகாரத்தை பற்றி நாம் பேசுகிறதாக இருந்தால் இதனுடைய ஒரு பின்னணி ஒன்று இருக்குது. 2010 தொடராக இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்தை அடிப்படையாக வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் அச்சத்தை ஊட்டக்கூடிய சில இனவாதிகள் வெறுப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த எல்லா காலங்களிலும் குர்ஆனில் இருக்கக்கூடிய சில ஆயத்துகளை தவறாக நேரடி மொழிபெயர்ப்பை வைத்து, அவர்களுக்கு அது சார்ந்த எந்த ஒரு அறிவும் இல்லை, ஆனால் நேரடி மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது அதில் அவர்கள் விளங்கக்கூடிய கருத்தை வச்சு
இஸ்லாத்தை பற்றி வெறுப்பு பிரச்சாரத்தையும் அச்சத்தையும் ஐயத்தையும் உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். இந்த அடிப்படையில் அந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் அகில இந்திய ஜமியத் உலமா இதுக்கான தெளிவுகளை, இந்த சவாலை முகம் கொடுக்கறதுக்கு எல்லா துறை சார்ந்தவர்களுடன் சேர்ந்து இதுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அகில இந்திய ஜமியத் உலமா சிங்கள மொழியில் ஒரு குர்ஆனை 2019 ஜனவரி மாதம் வெளியாகுது. அதனுடைய பின்னணியும் இதுதான். சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பு 2010 குழு நியமிக்கப்படுகிறார்கள். அதுக்கு முன்னால் விவருத்த தாசின் இஸ்லாம்னு சொல்லி திறந்த பார்வையில் இஸ்லாத்தை பார்க்கும் சொல்லி 2 பாகத்தில் 2 புத்தகங்கள் சிங்கள மொழியில் தான் வெளியாக்குறோம். ஏனென்றால் இந்த விவகாரங்கள் சிங்கள சமூகத்துக்கு மத்தியில் தான் இந்த ஆயத்துகளை எடுத்து தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்டோம். நமக்கு டிபார்ட்மெண்ட் முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தின் ஊடாக மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டால் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை எங்களுக்கு அனுப்பி தெளிவுகளை கேட்டாங்க. அதுலேயும் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சில ஆயத்துகளுக்கான தெளிவுகளை கேட்குறாங்க. 2016 முஸ்லீம்களுக்கு எதிராக அதிகமாக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பிக்கு பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி இமெயில் ஒன்று அனுப்புகிறார். இந்த ஆயத்துகளுக்கு விளக்கங்களை வழங்க ஜமியத் உலமாக்கு அனுப்புகிறார். ஆமாம். அப்போ இது எல்லாத்துக்கும் நாங்கள் விளக்கங்கள் வழங்கி கொண்டு தான் இருந்தோம். அப்போ இந்த நேரத்தில் தான், அந்த நேரங்களில் குர்ஆன்கள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டே தான் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம். இந்த நாட்டுக்கு அன்று முதல் இன்று வரைக்கும் கஸ்டம்ஸ் டைரக்டர் ஜெனரலுக்கு அந்த கஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய சட்ட அடிப்படையில் நாட்டுக்கு வரக்கூடிய வேண்டிய பொருட்களாக இருக்கலாம், புத்தகங்களாக இருக்கலாம், அது சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு. அவ்வப்போது ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னாலேயும் அப்படியான சந்தேகமான புத்தகங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஜமியத் உலமாக்கு அனுப்பி இது சம்பந்தமான விளக்கங்களை கேட்டிருக்கிறார். இதுதான் நடைமுறை இருந்தது. இதுதான் நடைமுறை. இது ஏனைய மதங்களுக்கும் இருக்குது. ஏனைய மதங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால், யாராவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால், அல்லது அவர்கள் நினைச்சார்கள் என்றால் இதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஒரு கிளியரன்ஸ் ஒன்று எடுப்பார்கள். அதை எடுத்ததுக்கு பின்னால தான் கஸ்டம் டைரக்டர் ஜெனரல் அதை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஈஸ்ட் தாக்குதலுக்கு பின்னால லட்சக்கணக்கான குரான் முஸ்ஹாஃப், குரானின் முஸ்ஹாஃப்னு சொன்னால் அதில் மொழிபெயர்ப்பல்ல, வெறுமனே அரபில் இருக்கக்கூடிய குரான். அதே நேரத்தில் இன்னும் போல மொழிபெயர்ப்புகள், அரபு கிதாபுகள் எல்லாம் வந்து தேங்கி நின்றுச்சு. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த அச்சநிலை யாருமே இருக்கல. இந்த நாட்டில் அரபு கிதாப் இருந்தவர்களையும் அரெஸ்ட் பண்ணார்கள். யாருமே சமூகத்தில் முன் வரக்கூடிய நிலையில் இருக்கல. எல்லா இப்போ பேசக்கூடியவர்கள் எல்லோரும், ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவரும் எல்லாரும் ஒளிஞ்சிருந்தார். அந்த நேரத்தில் ஜமியத் உலமாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள், குறிப்பாக பலர், அந்த நேரத்தில் நான் பொது செயலாளரும் அல்ல, ஒரு இளம் அங்கத்தவர், ஆனால் சில கட்டங்களில் எனக்கு முன் வந்து அதுக்காக வேண்டி பேசக்கூடிய ஒரு நிலை, பாதுகாப்புத்துறையோடு முன் வந்து பேசக்கூடிய ஒரு நிலை உண்டாகிச்சு. எங்களுக்கு ஏழுமானத்தை நாம் செய்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த விவகாரங்களுக்கு பல கடிதங்களை நாம் கொடுத்துருக்கோம் பேர் பண்ண. இதுக்கு ஜமியத் உலமாவும் இந்த பிரச்சனை 2010 நாம் இதை காணும் போதும் எங்களுக்கும் விளங்குது என்னென்னா, இலங்கை போல ஒரு நாட்டில் இதுகளுக்கு தெளிவு இல்லைண்டா, யார் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் கொச்சப்படுத்த விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அவகாசமாக அமையுது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் வாசிக்க வேண்டிய ஒரு விடயம். அதனால் ஈஸ்ட் அட்டாக்கு முன்னால் இருந்து அகில இந்திய ஜமியத் உலமா இந்த பிரச்சனைக்கு நாங்கள் இந்த சவாலுக்கு முகம் கொடுத்து வந்தோம். ஈஸ்ட் அட்டாக்குடைய நேரத்துக்கு பின்னால், உயிர் தாக்குதலுக்கு பின்னால் இப்படி தேங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு பலவிதமான கடிதங்கள். அப்போ பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கடிதம் வருது டிபார்ட்மெண்ட்லேருந்து, அவங்களுக்கு பாதுகாப்புத்துறை மேல் அதிகாரிகள்கிட்ட அனுப்புகிறாங்க. இப்படி தான் பார்க்க வேண்டும், இதில் வஹாபிசம், சலஃபிசம், ஜிஹாதிசம், அதே நேரத்தில் மதங்களுக்கு இடையில் வெறுப்பு உண்டாக்கக்கூடிய முறையில், 2 அமைப்புகளுக்கு மத்தியில் என்னை தூண்டக்கூடிய பிரச்சனை உண்டாக்கக்கூடிய முறையில் இதெல்லா கடிதங்களும் இதில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் இன்னும் இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு பாதிக்கக்கூடிய கருத்துகள் இருக்குதா இல்லைன்னு பார்க்க சொல்லுவோம். அப்போ இந்த கடிதங்களை பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் இந்த விவகாரம் சம்பந்தமான எங்களோட கருத்துகள், பல கருத்துகள் இருந்தாலும் இதுக்கு ஒரு தாமதமான ஒரு நிலை இருக்கும்போது அந்த நேரம் இருந்த டைரக்டர் அஷ்ரஃப் அவர்கள், டைரக்டர் அஷ்ரஃப் தான் முதலாவதாக இந்த குழுவை நியமிக்கிறார். அவர் உண்மையிலே ஒரு தைரியமாக இருந்தார். இந்த குழுவை நியமிக்க வேண்டும் என்று பாதுகாப்பு தரப்பு சொல்லவில்லை. ஆமா, பாதுகாப்பு துறையுடைய வேண்டுகோள் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் நியமிக்கிறது. ஆமா, புத்த சாசனையோட சேர்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட் அவங்களோட தான் சேர்ந்து இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் நாங்கள் யாரும் குறை சொல்ல
முடியாது. என்னென்னா அவங்களுக்கும் தெளிவு தேவை. இது என்ன இருக்குது, என்னென்ன ஒரு தாக்குதல் நடந்திருக்குது, யார் திட்டமிட்டு செய்தாலும் ஒரு தாக்குதல் நடந்திருக்குது, அதான் யதார்த்தம். இதுக்கு பின்னணியில் யார் இருந்தாங்க, அரசியல் இருக்குதா, யார் இருக்கிறது என்றெல்லாம் கதை இருக்கும். ஆனால் முஸ்லிம்களை பயன்படுத்தி இஸ்லாத்துடைய சில வசனங்களையும் இஸ்லாத்துடைய சில போதனைகளையும் திரிவுபடுத்தி தான் இந்த விடயங்கள் நடத்தப்பட்டிருக்குது. அதுதான் நாம் காணக்கூடிய விடயம். அதுல பின்னணியில் என்ன இருக்குது என்றது பலரும் பல கதைகளை சொல்லலாம். அப்ப அவர் நியமிக்கும் போது அவர் சொல்றார், இந்த குழு தான் இந்த ஆய்வு செய்யணும். அது எப்படி நடக்குதுன்றா, இந்த நாட்டில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால 3 குழு நியமிக்கப்படுது சம்பந்தமாக விசாரணை செய்யறதுக்கு. பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி என்று ஒரு குழு இருக்குது. அதே நேரத்தில் ஓவர்சைட் செக்டோரியல் கமிட்டி என்று ஒரு குழு இருக்குது. PCOI பிரசிடென்ஷியல் கமிஷன் ஆஃப் இன்குவாரி ஆன் ஈஸ்ட் அட்டாக் என்று இந்த 3 குழுகளிலையும் இது சம்பந்தமான பரிந்துரைகள் இருக்குது, ரெக்கமெண்டேஷன்கள். அவங்க எல்லாரும் இது தடுக்க சொல்லல, இது ஒரு முறைக்கு கீழ் இதை பார்த்து தான் இந்த நாட்டுக்கு செய்யணும். ஏன் இப்படி? அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட இஸ்லாம் புத்தகம் சம்பந்தமாக CIDயால் நமக்கு ஜமியத்துல் உலமாவுக்கு கோவிடுடைய காலத்தில் யாருக்கும் போக்குவரத்து எல்லாம் முடியாத காலத்தில் கூட அவசரமாக எங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய விடயங்களை சம்பந்தமாக நீங்கள் சொல்லணும், பாயிண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொன்றா போட்டு எங்களோட ஃபத்வா குழுவை நாங்கள் ஸ்பெஷல் அனுமதி எடுத்து கூட்டி வந்து பார்த்து அதுக்கான ஒரு விளக்கத்தை நாங்கள் வழங்குறோம். அதே போல் டிபார்ட்மெண்ட்டும் எங்கள்கிட்ட விளக்கம் கூறினார்கள். அப்போ அந்த கால நிலையில் இருந்த ஒரு நிலையில் ஒரு வின் சிச்சுவேஷன், எங்களோட விஷயங்களும் நாம் செய்ய வேண்டும், அதே நேரத்தில் பாதுகாப்புத்துறைக்கு இருக்கிற அச்சத்துக்கு நாங்கள் உறுதிப்பாட்டை வழங்கணும் என்ற அடிப்படையில் தான் அந்த நேரத்தில் டைரக்டர் அஷ்ரஃப் முன் வந்தார். அதுக்கு ஒத்துழைப்பாக இலங்கை ஜமியத்துல் உலமா நாங்கள் இருந்தது காரணம் என்னென்னா, இது எங்கள் நாட்டுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான முஸ்ஹஃபல் எல்லாம் அங்கே தேங்கி இருந்தது. இப்போ இந்த கமிட்டி நீங்கள் உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கமிட்டி நியமிக்கப்படுறது 2021 4ஆம் மாதம் டைரக்டர் அஷ்ரஃபுடைய காலத்தில். அதுக்கு பின்னால் 2021 12ஆம் மாதம் புதிய டைரக்டர் வாரார், டைரக்டர் அல்ஹாஜ் அன்சார் இப்ராஹிம். அவர் திரும்ப ரீஅப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவர் தான் சொல்கிறாரு இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா கொண்டாட சொல்லி. அந்த க்ரைட்டீரியா இப்படி 5 விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணுறாரு. இன்டர் ரிலிஜியஸ், மதங்களுக்கு இடையில பகைமையோ வெறுப்பை உண்டாக்கக்கூடிய தாக்கக்கூடியதாக அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் அமையக்கூடாது. இன்ட்ரா ரிலிஜியஸ், இஸ்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசமான அமைப்புகள் ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை கொச்சப்படுத்தக்கூடிய முறையில் தாக்கக்கூடிய முறையில் அமைப்புக்கூடாது. இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு இது அப்படி தெளிவாக இருக்குது. இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு, இந்த நாட்டுடைய ஸ்டேட்டுக்கு எந்தவித அழுத்தமோ அல்லது இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்கக்கூடிய சிந்தனை உருவாக்கக்கூடிய முறையில் அமையக்கூடாது. அப்போ வஹாபி, சலஃபி, ஜிஹாதி என்று பேர அரபு பதார்த்தத்தை போட்டிக்கிறாங்க. யாரோ சொன்னது அவங்களுக்கே அது தெரியாது. நாங்கள் கேட்கும் போது அது என்னன்னு கேட்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்றை தாராங்க, பேர் லிஸ்ட் ஒன்று. முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் அது பாதுகாப்பு துறையால் அவங்களுக்கு எங்களுக்கு வருது. அந்த லிஸ்ட்டில் எத்தனையோ பேர்கிட்ட பேர் இருக்குது. அவங்க சொன்ன இல்லை வேறு நாட்டுகளில் இவங்களோட புத்தகங்கள் எல்லாம் பேன் பண்ணப்பட்டிருக்குது. எங்கெங்கெல்லாம் பேன் பண்ணப்பட்டிருக்குதோ அது அங்கே வரக்கூடாது. அதே நேரத்தில் இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு தேவையானதாக இருக்கணும், இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு தேவையானதாக அமையணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த க்ரைட்டீரியாவை டெவலப் பண்ணி நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். டிபார்ட்மெண்ட் தான் புத்த சாசனை கொடுத்து டிஃபென்ஸுக்கு கொடுக்குறோம். இந்த க்ரைட்டீரியா அடிப்படையில் பப்ளிக் விநியோகத்துக்கு பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுறதுல தான் மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போ இவங்க நினைக்கிற கூடாது இந்த மீளாய்வு குழு நீங்கள் பேசுவதை பற்றி பார்க்கும்போது இந்த மீளாய்வு குழு குர்ஆனை விடுவிப்பதற்கான மீளாய்வு குழு இல்லை. அனைத்து இஸ்லாமிய நூல்கள் எல்லாவற்றுக்குமாக வேண்டி பாதுகாப்புத்தினுடைய ஆலோசனைக்கு அடிப்படையில் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் நியமிக்கப்பட்ட ஒரு மீளாய்வு குழு தான் இது. அவங்க தான் எங்களை நியமித்தது. மீட்டிங்கை கூட்டுறது டிரெக்டரோட தலைமையில். அவங்க கூட்டாமல் எங்களுக்கு மீட்டிங் கூட முடியாது. அப்போ எல்லாமே அவங்களோட தலைமையில தான் நடக்குது. இந்த குழுவில் இவர்கள் தான் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 9 பேர் இந்த குழுவில் இருக்கிறார்கள். இவர்களை நியமித்ததும் அவர்கள் தான், முஸ்லிம் கலாச்சார திணைகள் தான் நியமித்தார்கள். இப்போது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். குர்ஆன் இதனை யார் இங்கே இறக்குமதி செய்கிறார்? அதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இதில் நிறைய கம்யூனிகேஷன் இருக்குது. இது சம்பந்தமாக இந்த குர்ஆன், இந்த மொழிபெயர்ப்பு வெறுமனே குர்ஆன்கள் இந்த கன்சைன்மெண்ட்டில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 25,000க்கு மேலே குர்ஆன் அரபு மொழியில் மாத்திரம் இருக்கக்கூடிய குர்ஆன் அதை
கிளியர் பண்ணி சமூகமயப்படுத்தி முடிஞ்சு. இதில் மொழிபெயர்ப்பில் ஒரு நிபந்தனை அவங்க முன் வச்ச நிபந்தனை என்னென்னா அடிக்குறிப்புகள் கட்டாயமாக இருக்க வேண்டும், குறிப்பாக ஜிஹாதோட சம்பந்தப்பட்ட வசனங்களுக்கு. இப்போ இது சம்பந்தமாக எங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு காப்பி தரப்படுது. அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய க்ரைட்டீரியா நிபந்தனையின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் இந்த நிபந்தனை அடிப்படையில் இதை கொண்டாட முடியாது, அதனால் அடிக்குறிப்புகளை போட்டு தான் நீங்கள் கொண்டாடணும். ஆனால் அவ்வாறு சொன்னதுக்கு பின்னாலேயும் எங்களுக்கு காப்பியை தாரார் அந்த நேரத்தில் இருக்கிற டிரெக்டர். அவ்வாறு சொன்னதுக்கு பின்னாலேயும் இது 4ஆம் மாதம் நடக்குது. 4ஆம் மாதம் 25ஆம் தேதி நாங்கள் என்ன செய்கிறோம், இதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். 4ஆம் மாதம் 25ஆம் தேதி. ஆனால் 5ஆம் மாதம் 16ஆம் தேதி தான் ஷிப்மெண்ட் அங்கேருந்து டிஸ்பேச் ஆகுது. எங்கே சவுதியிலிருந்து இங்கே ரீச் ஆகுது. டிரெக்டர்ட பேருக்கு தான் நான் அனுப்பி வச்சுக்கிறேன், வேறு எந்த ஒரு நிறுவனத்துடைய பேருக்கு இல்லை. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். டிரெக்டர் என்றது அரச உத்தியோகர். அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்டா, அரசு அதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இது அரசு அந்த காலத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா என்றது ஒரு கேள்வி ஒன்று இல்லை. அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாக வரப்போகுது. இந்த குர்ஆன் இவ்வளவு தேவை என்பது யார் முதலிலே ரிக்வெஸ்ட் பண்ணியது? அது எனக்கும் தெரியாது. சவுதியில் இருக்கின்ற ஒரு தனி நபர் தான் இதனை அனுப்பி வைக்கிறார். அவருக்கு யார் ரிக்வெஸ்ட் பண்ணது? அவர் எந்த முறையில் இதை அனுப்பி வைத்தார்? நமக்கும் அது தெரியாது. எங்களுக்கு இதை புக்கை முன்வைக்கப்படுது. அந்த நேரத்தில் இருந்த டிரெக்டர் ஃபைசல் எங்களுக்கு முன்வைக்கிறாரு. இதை பார்த்து தாங்கிட்டு எங்களுக்கு கவலையாக இருக்கு. என்னண்டா டிபார்ட்மெண்ட்டை வெப்சைட்லேயே தான் போட்டிருக்குது இதுக்கான நிபந்தனைகள், கண்டிஷன் இருக்குது. அதுக்கு முன்னால் இருந்த டிரெக்டர் அதெல்லாம் நிபந்தனையும் போட்டிருக்குது. மேலாய்வு குழு ரிப்போர்ட்டை கொடுக்குது, சொல்லுது இந்த நிபந்தனை அடிப்படையில் இதில் அடிக்குறிப்புகள் இல்லை, தெளிவுகள் இல்லை, இதனால் இந்த சட்ட அடிப்படையில் கொண்டாட முடியாது. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சாம்பிள் காப்பி ஒன்று வந்து விட்டது. ஆமாம், அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறீர்கள். உங்களோட வேலை முடிந்து விட்டது. அதன் பிறகு எங்களுக்கு தெரியாது இந்த சாமான் இந்த இந்த மொழிபெயர்ப்பு என்ன நாட்டுக்கு இறக்குமதி ஆகுது எப்பண்டா 5ஆம் மாதம் 16ஆம் தேதி. ஆனால் நாங்கள் கொடுக்கறது 4ஆம் மாதம் 25ஆம் தேதி. அடிக்குறிப்பு இல்லாமல் இதை எங்களால் பார்க்க முடியாதுன்னு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கல. இருக்கிற நிபந்தனை அடிப்படையில் கிரைட்டீரியா அடிப்படையில் அடிக்குறிப்புகள் இருக்கணும் என்றது ஒரு கிரைட்டீரியா. அப்போ அந்த கிரைட்டீரியா அடிப்படையில் அதை கிரைட்டீரியா மாற்றுறதுக்குரிய அதிகாரம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் புத்த சாசனைக்கும் அரசு தரப்புக்கு தான் இருக்கிறது. இப்போ நாங்களும் இது சம்பந்தமாக அந்த நேரத்தில் ஒரு குழு நியமிக்கப்படுறாங்க. அதில் நானும் இருக்கிறேன். ஜனாதிபதி செயலாளர், புத்த சாசன செக்ரட்டரி, கஸ்டம்ஸில் ஒருவர், எஜுகேஷன் மினிஸ்டர் ஒருவர், நானும் எல்லாம் சேர்ந்து இதுக்கான மீளாய்வு குழு சம்பந்தமான ஒரு முன்மொழியை தாங்க சொல்லி ப்ரொஃபஸர் மஜாஹிர் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அவரும் அதில் ஒரு குழு அங்கத்தவராக இருந்தார். எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் இருக்கிற முஸ்லீம் ஸ்கூலுக்கு டிரெக்டராக இருக்கிறார் மேஜர் நஸ்முதீன், அவரும் அதில் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். ஆனால் ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு பின்னாலையும் அது சம்பந்தமான ரிப்போர்ட் இதில் இருக்குது. இந்த இருக்குது கமிட்டி. இதை பார்த்தீங்கன்னா இதில் திலீப பீரிஸ் மகாத்மையா, ஜேஷ நியோஜ போலீஸ் சொலிசிட்டர் ஜெனரல், புத்த சாசன நியமிக்கிறது ஆக்கல் நசீர் மாத்தா, ரேகு அத்தியக்ஷக நஸ்முதீன் மாத்தா. நாங்கள் ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஒன்றை வழங்குகிறோம். இது சம்பந்தமாக எப்படி நீங்கள் செய்யணும் என்ற அடிப்படையில் பிரசிடென்ட் செக்ரட்டேரியட்டால் நியமிக்கப்பட்டுறேன். அப்போ அதில் நாங்கள் சொல்கிறோம் இது ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு சிரமமாக இருக்குது, இது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இது அமைதமாக இருக்குது, இந்த நீங்கள் தடை செஞ்சிருக்கிற புத்தகம் எல்லாம் ஆன்லைனில் பார்க்க இயலுமாக இருக்குது, இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி ஒரு சம்பூர்ணமான இது ஒன்று கொடுக்குறோம். இப்போ இதை பாருங்கள், இதுதான் நோட்டீஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் ரிலிஜியஸ் கல்ச்சர் அஃபேர்ஸ் ஒரு நோட்டீஸ் போட்டுது. டு ஆல் இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் புக்ஸ், நியூ கைட்லைன்ஸ் டு ஃபாலோட் with regard to importing Islamic religious books and Al-Quran into the country. இந்த கைட்லைன்ஸ் 3 மொழியிலையும் போடப்படுது. எல்லா மொழியிலையும் இந்த முஸ்லீம் ஆகமிக சன்ஸ்கிருத் டிபார்ட்மெண்ட் இதில் யார் ஈக்கிற கமிட்டியில் ஈக்கிற ஆக்கள் எல்லாரையும் போட்டிக்கிறான். சிங்களத்தில் மிகி தமிழ்லையும் இருக்குது. அதில் ஃபார்ம் செட் ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் போடப்பட்டு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா சகோதர அகீல், இதில் நாங்கள் டிரெக்டரை ப்ளேம் பண்ணியோ முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தை ப்ளேம் பண்ணியோ யாரையும் ப்ளேம் பண்ணி எங்களுக்கு இந்த விவகாரத்துக்கு ஒரு தீர்வை காண முடியாது. எல்லாரும் ப்ளேம் கேமை தான் முன்வைக்கிறாங்க. இப்போ எல்லோருக்குமே இதுக்கு காரணம் ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லலாம். ரைட், உண்மை அல்லாஹுக்கு தெரியும், எங்களோட மனசாட்சிக்கு தெரியும். நாங்கள் இந்த இடத்துல இருந்து எத்தனை லட்சம், கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலே குரான்களை விடுவித்திருக்கிறோம்.
40,000க்கு மேலே அரபு மதரசாக்களுடைய கிதாபுகளை விடுவிச்சிருக்கிறோம். ரைட். ஆனால் இன்னொரு குழு, உதாரணத்துக்கு ஜமீயத்துல் உலமா இந்தியாவில் தான் எங்களோட, அதாவது நீங்கள் இப்போ 2000க்கு மேலே கிதாபுகளை விடுவிட்டு அதெல்லாம் வந்து ஈஸ்டர் அட்டைக்கு பிறகு பிறகு இந்த மீளாய்வு குழு நியமிக்கப்பட்டதுக்கு பின்னால் அதில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. இல்லை, பிரச்சனை இந்த குர்ஆனில் மட்டும்தான் இருக்கிறது. ஏன் இந்த டிரான்ஸ்லேஷன்ல இந்த அடிக்குறிப்பு இல்லை? இப்போ அகிலேங்க ஜமீயத்துல் உலமாட டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, சிங்கள மொழிபெயர்ப்பு இந்தியாவில் பிரிண்ட் பண்ணப்பட்டு நாங்கள் கொண்டாடுறோம். அதே செட்டப்பில் நாங்கள் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். போனதுக்கு பின்னாலையும் பாதுகாப்பு துறையில் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் கிளியரன்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு அகிலேங்க ஜமீயத்துல் உலமா அங்கத்தவர்கள் நாங்கள் சொன்னேன் எல்லாம் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு தானே எங்களை. அப்போ எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இதில் ஒரு வசனம் சூரா பக்கரால ஒரு வசனத்துக்கு சரியான தெளிவு நீங்கள் வழங்கில்ல. அப்படின்ற அர்த்தம் என்ன? மீளாய்வு குழு பார்த்ததுக்கு பின்னாலேயும் அவர்கள் ஒரு குழுவை பாட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு குறை சொல்ல முடியாது. என்னென்னா அவங்க நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள். இந்த ஒரு தாக்குதல் நடந்ததுனால அவங்க மிகவும் கவனமாக இந்த விடயத்தான். ஜமீயத்துல் உலமா சிங்கள மொழிபெயர்ப்பு இல்லை இப்போது வந்து இருக்கிற குர்ஆனில். அது வேறொரு மொழிபெயர்ப்பு, சிங்களம் வேறொரு யாரோ செய்த மொழிபெயர்ப்பு. ஜமீயத்துல் உலமா செஞ்சது. அப்போ ஜமீயத்துல் உலமா செஞ்ச மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஜமீயத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள், நீங்களே சொல்கிறீர்கள் இதில் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனைக்குன்னு சொல்லலை நான், இந்த மொழிபெயர்ப்பிலே தெளிவில்லை. இல்லை, நாங்கள் சொல்லல. நாங்கள் என்ன ரிவ்யூ கமிட்டி சொல்லியாச்சு, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கிளியர் பண்ணி அனுப்பிட்டோம். இல்லை, உங்களுடைய அந்த அறிக்கையில் இருக்கிறது நாட் பெர்மிட்டட். இது உங்களுடைய ரிவ்யூ கமிட்டி மீளாய்வு குழுவினுடைய அறிக்கை. ஆனால் அது ஜமீயத்துல் உலமாட மொழிபெயர்ப்புல இல்லை. அது இல்லை, குர்ஆன் ஜமீயத்துல் உலமா கொடுத்த மொழிபெயர்ப்பு தானே சவுதி அரசாங்கத்துக்கு. அது முக்கியமாக சரியா கேள்வி. இதுதான் ஒரு மிக முக்கியமான விடயம். இதில் அகிலேங்க ஜமீயத்துல் உலமாட இதுக்கு முன்னால் இருந்த பொதுச் செயலாளர் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுடைய சிங்கள மொழிபெயர்ப்பில் அரபுல மிக தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அவர் நம்புறதாக இதில் அடிக்குறிப்போட இந்த தெளிவோட வந்திருக்கிறது. இந்த நாட்டுக்கு தற்போதைய நிலையில் மிக முக்கியமான ஒரு விடயம். அவங்க மொழிபெயர்த்த நேரத்தில் கண்டெக்ஸ்டில் இப்படியான ஒரு தேவை இருக்கல்ல. அதனால் மொழிபெயர்ப்பு புலன்னு நாங்கள் சொல்ல வரல. இது நல்லா நீங்கள் விளங்கணும். மொழிபெயர்ப்பில் எந்த ஒரு புலன்னு நாங்கள் சொல்ல வரல. இது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் ஜிஹாத் சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் சர்ச்சைக்குரியதாக மாறியதுக்கு பின்னால் பாதுகாப்பு துறையால் ஒரு நிபந்தனை போடப்படுது. எந்த வசனங்களை திரிவுபடுத்தி மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கொச்சப்படுத்த முடியுமோ அல்லது இப்படியான சிந்தனை உருவாக்க முடியுமோ அதுக்கு தெளிவான கருத்து, அது கருத்து இருக்குது, நேரடி கருத்து. ஆனால் இது எப்போ, எந்த நேரத்தில், இதில் பின்னணி என்ன என்று தெளிவு வேணும் என்று. அப்போ இந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த இதில் அந்த தெளிவு இல்லை. இப்போ அகிலேங்க ஜமீயத்துல் உலமா மொழிபெயர்த்த சிங்கள மொழிபெயர்ப்பில் அரபுல இதுக்கு முன்வைக்கும் போது முபாரக் ரஹிமுல்லா அவங்க சொல்கிறாங்க, இன்ன இஸ்தார தர்ஜமத்தல் மஆனில் குர்ஆன் இல லுகத்தி சிங்களியா மஅ தஅலீகாத் தஃப்சீரி ஹிய இஹ்தா தில்கல் خدمات التي تقوم بها الجميع تجاه المجتمع نعتقد أن هذا سيساعد في تبديل المفاهيم الخاطئة حول الإسلام. அவர் சொல்றார், நான் நம்புகிறேன் இந்த அடிக்குறிப்புகள் இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்து கொண்டவர்களுக்கு இது தெளிவை வழங்கும், இது தெளிவை கொடுக்கறதுக்கு உதவும் என்று சொல்றார். இது எப்போ, அது ஆரம்ப காலத்தில் அவங்க அனுப்பினது. உலகத்தில் எங்கேயும் இப்படியான ஒரு நிலையில் இந்த அடிக்குறிப்பு. ஆனால் முக்கியமாக இப்படியான ஒரு கண்டெக்ஸ்ட், இலங்கையில் இந்த கண்டெக்ஸ்டில் தான் இந்த விவகாரம் இப்படி ஆகுதே தவிர அப்படி இல்லாட்டி யாருக்குமே இது பிரச்சனை இல்லை. இஸ்ரேலுக்கு பிறகுதான் இதை பார்க்க அனுப்பியவர் இதை பற்றி தெரியாமல் ஏன் அப்படி அனுப்பி வைத்தார்? இதுதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. என்னண்டா, இந்த விவகாரம் அவர் யார் தனி நபரோடுக்கு அனுப்பல, அனுப்புறாரு, முஸ்லிம் கலாச்சாரத்துக்கு அனுப்புகிறார். அப்ப அவங்க அதை கம்யூனிகேட் பண்ணாங்களா இல்லையான்றது அல்லாஹுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் இருந்த டிரெக்டர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் இது எப்படி நடந்தது. ஆனால் இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கிறது உங்களுக்கு. நீங்கள் இந்த மீளாய்வு குழுவில் பார்க்கின்ற போது 9 பேர் இருக்கிறார்கள். அது 4 பேர் உலமாக்கள், எல்லாருமே உலமாக்கள் தான். இல்லை, 5 பேர் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் இருக்கிறார்கள். அது இந்த ரிப்போர்ட்ல சைன் பண்ணாக்கள். மீளாய்வு குழுல இருக்கிற எல்லாருமே உலமாக்கள் எல்லாம் உலமா, எல்லா இயக்க பின்னாளில் இருக்கிறவர்கள். அதுல மிக முக்கியமாக அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கருத்து முரண்பாடு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் பேர்கள் கொடுக்கப்பட்டு
டிஃபென்ஸ் கிளியரன்ஸுக்கு பின்னால் தான் நியமிக்கப்படுகிறார்கள். யார்ட பேர் கொடுக்கப்பட்டது எனக்கு கேள்விப்பட்ட அடிப்படையில் 15க்கு மேற்பட்ட பேர்கள் கொடுக்கப்பட்டதாகவும் எங்களோட வீட்டுக்கும் வந்தும் எங்களை எல்லாம் விசாரித்து எல்லாத்தையும் கவனிச்சதுக்கு பின்னால் தான் நியமிக்கப்பட்டது. அந்த நேரம் இருந்த சூழலை நீங்கள் கொஞ்சம் விளங்கணும். எந்த சூழலில் இது நியமிக்கப்பட்டிருந்தது 2021 யாருடைய அரசாங்கம். எங்களோட ஜனாசாக்களை கூட எடுத்து அடக்க முடியாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் யாரும் இப்ப பேசக்கூடியவர்கள் கூட, இப்ப எதிர்கட்சியில் இருக்கு இந்த விஷயமா பேசக்கூடிய சில அரசியல்வாதிகள் கூட அந்த நேரத்தில் சிலர் அவங்க அந்த அரசாங்கத்தோடு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் இந்த பாலிசியை மாத்திரத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் அவர்கள் செய்யல. முஜிபுர் ரஹ்மான் பேசியதாக சொல்லப்படுகிறது. முஜிபுர் ரஹ்மான் அந்த நேரத்தில் இப்படி வாரான ஒரு கமிட்டி போடவே கூடாது. அவர் அந்த நேரத்தில் எதிர்கட்சியில தான் இருந்தார். ஆமா, இந்த வாரான கமிட்டி எதுவும் போடக்கூடாது, போடுறோம் எல்லா மதங்களுக்கும் போட வேண்டும் என்கின்ற அதற்கிடையிலே இவர்கள் முந்தி அடித்துக் கொண்டு இவர்கள் இதை போட்டு விட்டார்கள் என்கின்ற கருத்தை சொன்னார். இப்படிதான் இது ஒரு அரச பாலிசி. இப்ப இந்த பாலிசியுடைய விஷயத்துல இது சரியா புலையா? அப்போ மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு அதிகாரம் இருக்குது, கோர்ட்ஸுக்கு போயிட்டு இது சம்பந்தமாக கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறது. இதில் உண்மையிலே நான் தனிநபர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மீளாய்வு குழு எல்லாம் போட முன்னால் எப்போ இது தடை வந்ததோ, இதில் எங்களோட ஜமீயத் உலமாவில் இருக்க அந்த நேரத்தில் நான் பொதுச் செயலாளர் அல்ல, ஜமீயத் உலமாவில் இருக்கக்கூடிய மூத்த உலமாக்கள் எல்லாம் இதுக்கு சாட்சி சொல்வார்கள். பல மீட்டிங்களில் நான் சொன்னேன், நான் இதுக்கு எதிராக வந்து பப்ளிக்கில் பேச போகிறேன், இது நமக்கு நடக்கிற ஒரு அநியாயம். அதே நேரத்தில் நான் சொன்னேன், நாங்கள் கோர்ட்ஸுக்கு கட்டாயம் போகணும் என்று. அப்படி சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவங்க சொன்னாங்க, இல்லை நிதானமாக இருங்க, இதை நாங்கள் அவங்களோட முட்டிக்கொண்டு எதையும் சாதிக்க முடியாது, நிதானமாக வின் சுச்சுவேஷனுக்கு போகணும். அப்போ தான் நாங்கள் பாதுகாப்பு துறையோட அந்த நேரத்தில் இந்த அரசோட நாங்கள் இந்த விஷயத்தை பேச்சுவார்த்தையோடு எடுத்து இந்த இவ்வளோ கிளியரன்ஸ் பண்ணினேன். இந்த மேலாய்வு குழு நியமிக்கப்பட்டதுக்கு பின்னால் என்னை கிளியர் பண்ணப்படாத முதலாவது கன்சைன்மெண்ட் இது மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. ஆமாம், நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டீர்கள். சரி, உங்களுக்கு ஒரு இதையும் தாண்டின ஒரு மேலதிக ஒரு பொறுப்பொண்டு இருக்கிறதா நான் உணர்கிறேன். அதாவது சரி, அடிக்குறிப்பொன்று போட வேண்டும், அதனை இந்த கமிட்டி செய்திருக்கலாம் தானே? இப்போ அடிக்குறிப்பு போடணுமென்றதுக்கு கஸ்டம்ஸ்லேருந்து அது ரிலீஸ் ஆகணும். நாங்கள் புத்த சாசனைக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் இது சம்பந்தமான அடிக்குறிப்பு போடுற ஏழுமெண்டா போடுங்க, அப்படி இல்லாட்டி என் நோட் பின்னுக்கு சேர்த்து விடுங்க என்று கிளியர் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ அதை செய்கிறதாக இருந்தாலும் இதில் ஓனர் யார்? இந்த கன்சைன்மெண்ட்டுடைய உரிமையாளர் யார்? இப்போ சட்ட அடிப்படையில் முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் அவங்களோட கஸ்டடிக்கு இது எடுக்கப்படணுமே செய்கிறதுக்கு. எங்கே வச்சு நாங்கள் அடிக்குறிப்பை போடுறது? ஜமீத்துலமா அதுக்கு வர வேண்டிய அடிக்குறிப்பை அவங்களுக்கு அனுப்பியும் வச்சிருக்கிறோம். அதுக்கு பலரும் முயற்சி செஞ்சாங்க. உண்மையில் ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முஸ்லீம்கள் இந்த விவகாரத்தில் இந்த நேரத்தில் ஓப்பனாக பேசுகிறாங்க. அச்சம் இல்லாத ஒரு நிலை, ஒரு என்ன எல்லாம் பழைய விடயங்கள்லாம் மறந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிலைமை தொடரணும், அச்சம் இல்லாத நிலை இருக்கணும், யாருக்குமே நாட்டில் அநியாயம் நடக்கக்கூடாது என்று நாங்கள் துஆ செய்வோம். அதே நேரத்தில் பலருக்கும் குரான் என்று சொல்லும் போது எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு குரானும் வருது இல்லைன்னு. அப்படி அல்ல, இந்த கன்சைன்மெண்ட் மட்டும்தான் இது. பல லட்சக்கணக்கான குரான்கள் மொழிபெயர்ப்புகள் கிதாபல் வந்து கொண்டு இன்றைக்கு நேற்று கூட பல கிதாபல் வந்திருக்கு, எங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, வந்து நீங்கள் சைன் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அண்மையில் 2 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டில் படிச்சுட்டு அவரோட ப்ரைவேட் புக்ஸ் எல்லாம் கொண்ட கன்சைன் நாங்கள் சைன் பண்ணதுக்கு பின்னாலேயும் அதுக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்காம இருக்குது. இப்போ நான் அது சம்பந்தமாக கேட்டுட்டு அதன் பிறகு குர்ஆன்கள் வந்திருக்கிறதா? ஆமாம், அதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட குர்ஆன்கள் ரிலீஸ் ஆகிக்குது. அதுவும் அதே மொழிபெயர்ப்பு தானே? அப்போ அதுக்கு அடிக்குறிப்பு இருக்குது, அடிக்குறிப்பு இருக்குது, அதுக்கு இருந்தே வந்திருக்கிறது நாட்டுக்கு. அடிக்குறிப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது. அதாவது அந்த சவுதியில் இருக்கின்ற தனிநபர் அவர் ஒரு தௌஹீத் பின்னணியை கொண்ட ஒருவர். அதனால் இந்த மீளாய்வு குழுவில் இருப்பவர்கள் தப்லீக் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த குர்ஆன்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இதனை தடை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் பேசப்படுகிறது. அகீல், குர்ஆன்ல தௌஹீத் குர்ஆன், தப்லீக் குர்ஆன், அந்த ஜமாத் குர்ஆன், இந்த ஜமாத் குர்ஆன் என்று ஒன்று இல்லை. குர்ஆன் எல்லா முஸ்லீம் சமூகத்துக்கும் ஒரே குர்ஆன். அதனுடைய நேரடி மொழிபெயர்ப்புல யாருக்குமே அதில் என்னை மாற்று கருத்து இல்லை. சில விடயங்களில் இது இப்படி மொழிபெயர்க்கப்படணும், இப்படி மொழிபெயர்க்கப்படணும் என்று சொல்லி சின்ன விவகாரங்களில் சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த விவகாரம் அதை தெளிவாக நான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அமைச்சர் விஜித் ஹேரத்தோடு நடக்கக்கூடிய மீட்டிங்கில் நான் ஓப்பனாக சொன்னேன். அந்த நேரத்தில்
ஏசிடிஜே சேர்ந்த சகோதரர்களும் எங்களோட வந்திருந்தாங்க. நான் அவருக்கு சொன்னேன், இந்த மேலாய்வு குழு சம்பந்தமாக இவங்களுக்கு இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது, இன்னும் அவங்க சார்ந்த ஆக்களையும் இதில் போடுங்க, அப்போ இந்த விமர்சனம் இல்லாமல் போகும். அவங்க நம்புறாங்க அவங்களுக்கு இதனால அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு உணரலாம். அப்படியான ஒரு நிலை தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். நீங்கள் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், ஈஸ்டர் தாக்குதல் நடந்ததோட தௌஹீத் ஜமாத் சார்ந்த எல்லாருக்கும் பின்னாலேயும் பெரிய அச்சுறுத்தல் இருந்துச்சு. அல்லாஹ் அதுக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த நேரத்தில் யாரும் முன்னுக்கு வந்து பேச்சல்ல. நான் மீடியாவில் வந்து சொன்னேன், எங்களோட இன்னென்ன அமைப்பு தௌஹீத் ஜமாத்தில் எல்லாம் எங்களோட சேர்ந்து தான் பயணிக்கிறார்கள் என்று ஓப்பனாக நான் ஜமீயத்துல் உலமால இருந்து அந்த நேரத்தில் ஒரு அது தெரிஞ்சவங்க எல்லோருக்கும் அது தெரியும். அப்போ எங்களுக்கு வந்து அகில ஜமீயத்துல் உலமா என்று வரும்போது அதே போல் நான் அர்க்கம் நூறாமியத்தின் அடிப்படையில் எல்லாரையும் முஸ்லீமாக தான் நான் பார்க்குறேன். எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மன்ஹஜை நாங்கள் ஜமீயத்துல் உலமா வெளியிட்டு இருக்குது. இது மார்க்க விவகாரங்களை இலங்கை முஸ்லிம்களுக்கான அகில ஜமீயத்துல் உலமாவின் நிலைப்பாடும் வழிகாட்டலும் என்ற ஒரு இதில் எல்லா விஷயத்தில் எல்லாருமே உடன்பட்டு இருக்கிறேன். இதில் 62 உலமாக்கள் ஃபத்வா குழு சார்ந்த எல்லாருமே எல்லா ஜமீயத்துல் உலமால எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து இது தௌஹீத் குர்ஆன் என்ற அடிப்படையில் யார்ட பார்வையும் இல்லை. நாங்களும் இப்போ சொல்கிறோம், ஏதோ ஒரு முறையில் இது தவறுதலாக கொண்டாந்தாங்களா, இப்படி கொண்டாந்தாங்க, அதை நீங்கள் பாருங்கள். ஆனால் இப்போ இந்த மொழிபெயர்ப்புகள் வந்து முடிஞ்சு அதனால் இதுக்கு ஒரு தீர்வு வேணும். அடிக்குறிப்பு போடுங்க, அப்படி இல்லாட்டி பின்னுக்கு எண்டை போடுங்க, போட்டு இதை வெளியெடுங்க. வெளியெடுத்ததுக்கு பின்னால் இப்பயும் நான் சொல்கிறேன், அரசுக்கும் இதை நான் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் பாதுகாப்பு துறையில் இந்த விவகாரம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு வின் சுச்சுவேஷனுக்கு தான் போகணுமே தவிர அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை நாங்கள் நிவர்த்தி செஞ்சுத்தான் இதை அடையணுமே தவிர இங்கனைக்கு இருந்து கொண்டு தாக்கி கொண்டு இதை எங்களுக்கு அடைய முடியாது. 99% எல்லாமே கொண்டாடப்பட்டிருக்குது. இன்னொரு விஷயமா கீழே உங்கள்கிட்ட கேட்குறேன், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாட்டுகளில் கூட இல்லாத சுதந்திரத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இஸ்லாமிய புத்தகம் சம்பந்தமாக நான் சில நாடுகளுக்கு இஸ்லாமிய புத்தகம் எடுக்க போறோம், நான் டிடைன் பண்ணப்பட்டிருக்கிறேன் முஸ்லீம் நாடுகள். ஏன் இந்த புத்தகத்தை நீங்க கொண்டாந்தீங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க தானே. இந்த விஷயம் நீங்க கேட்டீங்க, தௌஹீத் குர்ஆன் என்ற காரணத்தினால் நான் டிடைன் பண்ணப்பட்டிருக்கிறேன். அஷாயிரி மாத்துரீதி கொள்கையை சார்ந்த கிதாபல் எடுத்து போயிட்டு இது எங்க நாட்டுக்குள்ள கொண்டாட முடியாது என்று சொல்லி சில நாடுகள் நிப்பாட்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய நாடுகள். அதனால எங்கட நாட்டுல அப்படியான ஒரு கொள்கை நிலப்பாட்டு அல்ல. பாதுகாப்புத்துறை வந்து இது தௌஹீதா, தப்லீகா, ஜமாத்த இஸ்லாமா, தரீகாவா என்று பார்க்கறல்ல. பாதுகாப்புத்துறை பார்க்குது. இதுல முஸ்லீம் அவங்க ஒரு பக்கம் முஸ்லீம்களுடைய விஷயத்தையும் பார்க்கிறாங்க. ஏன் இதனால முஸ்லீம்களை பத்தி தவறான எண்ணத்தை மக்கள் மயப்படுத்துகிறார்கள், முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள். அப்ப தெளிவோட வாரத்துல அவங்களோட இந்த ரிக்வெஸ்ட் நான் ஃபேரா தான் பார்க்கிறேன். உங்களுடைய ரிப்போர்ட்டில் நீங்கள் அடிக்குறி போடுங்க, இல்லாட்டி பின்னுக்கு போட்டு நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் உங்களுடைய அறிக்கை போயிருக்கிறது. ஆமாம், அவர்கள் அதை செய்யாததன் காரணமாகத்தானா இந்த தடை வந்திருக்கிறது? இல்லை, அவர்களுக்கு செய்யறதுக்கு கஸ்டம்ஸ் ரிலீஸ் பண்ண வேணுமே. இப்போ அவங்களோட கையில் அது கஸ்டடியில் இல்லை, அது கஸ்டம்ஸ்ட கஸ்டடியில் இருக்குது. இப்போ கஸ்டம்ஸ் வந்து டிஃபென்ஸுடைய அனுமதி இல்லாமல் ரிலீஸ் பண்ணாது. அப்போ இதுக்கு வந்து பாதுகாப்பு துறையில் ஒரு பாலிசி டிசிஷன் ஒன்று எடுக்கப்படணும். அவ்வளோதான். எடுக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு அதுக்கு அடிக்குறிப்புகளை போட்டு வெளியே கொண்டாடுறோம். இதை அந்த பாதுகாப்பு அமைச்சு செய்யவில்லை. அந்த அமைச்சு அவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கான ஆக்களை வச்சு அதனுடைய இதை செய்யப்படும். ஒரு அழுத்தம் ஒன்று இல்லாமல் அதை அவர் செய்ய மாட்டார்கள் தானே. முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் இதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும் தானே பாதுகாப்பு. அவங்க அழுத்தம் கொடுக்காம இல்லை. நியாயமா பேசுறதாக இருந்தா அவங்களும் முஸ்லிம்கள் அங்க இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு அக்கறை இருக்க தான் செய்யுது. நாங்க நியாயமா பேசுறேன். இப்ப இருக்கக்கூடிய டிரெக்டராக இருக்கலாம், டிப்டி டிரெக்டர்மாராக இருக்கலாம், அவங்களோட பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அரசு உத்தியோகர்கள். அவங்களுக்கு மேல அவங்களோட அமைச்சுடைய செயலாளர் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த விடயத்தை நாங்க சமூக வலைத்தளங்களில் பேசி அவரை பிளேம் பண்ணி இவரை பிளேம் பண்ணி எங்களுக்கு இது அடைய முடியாது. அதனால நிதானமாக பல மீட்டிங்கள் இதுக்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் போது இதில் ஒரு சகோதரர் வந்து அப்போ ஜனாதிபதி சொல்கிறார், நீங்கள் காலையில் வாங்க, நீங்கள் சைன் பண்ணுறீங்களான்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நான் சைன் பண்ணுறேன். இப்போ இருக்கிற இந்த டிரெக்டரோட முதல் நாள் அங்கனைக்கு போனால் நானும் சகோதரர் ஆசாத் சாலியும் போகிறார். சகோதரர் ஆசாத் சாலி தான் என்னைய கூட்டிகிட்டு போகிறார் வர சொல்லி. நாங்கள் அங்கே போயிட்டு உட்கார்ந்தா சகோதரர் ஆசாத் சாலி இதுக்கு சாட்சி. ஜனாதிபதி இப்போ கொஞ்சத்துக்கு முன்னால் பாதுகாப்புத்துறையில் வந்துட்டு போனாங்க, அவங்க அனுமதிக்கிறாங்க. இல்லை, நான் அதுக்கு மேலால் அனுமதிச்சா எனக்கு பிரச்சனை ஆகிடும். அது யாரு? நாட்டுடைய என்ன
ஜனநாயக நாட்டுடைய என்ன அவர் தான் என்ன சர்வ அதிகாரம் உள்ள ஜனாதிபதி, எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட். அப்போ எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் கூட பாதுகாப்பு துறையுடைய உபதேசம் இல்லாமல் இது நேஷனல் செக்யூரிட்டியோட சம்பந்தப்படுத்திக்கிறாங்க. இப்போ குரானில் நேஷனல் செக்யூரிட்டி அச்சுறுத்தல் இல்லை, ஆனால் கவலைக்குரிய விடயம் எங்களோட நாட்டில் இதை பயன்படுத்தி இப்படியான ஒரு தாக்குதல் நடந்ததுனால அவர்களோட உள்ளத்தில் இந்த அச்சம் இருக்குது. யார் இதை செஞ்சாங்க, எப்படி செய்ய வச்சாங்க என்றதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் நடந்ததை காரணமாக அவங்களுக்கு அச்சம் இருக்குது. விஜிதஹேர தன்மையிலே கேபினட்டிலே ஒரு விடயத்தை பேசியிருந்தார். நாங்கள் இந்த குர்ஆன்களை அவர்கள் இறக்கியது சுங்க அந்த சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிறது, இதனால் நாங்கள் இந்த குர்ஆனை மீண்டும் வேறொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறோம் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் இதுக்கான தீர்வாக இருக்கும் நீ நினைக்கிறீர்களா? அவர் சொன்ன விடயம் அரசு அதை என்னை திரும்பவும் ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லல. அவர் சொன்னார் எக்ஸ்போர்ட் பண்ணினவரே இன்னொரு நாட்டுக்கு அதை அனுப்பி வைக்க போகிறாருன்றார். அதை அந்த கேள்வி கேட்கக்குள்ள நான் அதை கேட்டேன். ஆங்கிலத்தில் அவர் சொல்கிறாரு அரசு அப்படி அவன் நிலப்பாட்டு ஒன்று எடுக்கல, எக்ஸ்போர்ட் பண்ணினவரே இன்னொரு நாட்டுக்கு அனுப்பும்படி அவர் கோரிக்கை விடுத்திக்கிறார். இந்த கஸ்டம்ஸுடைய வயலேஷன் என்னென்னா, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னதை போல் டிபார்ட்மெண்ட் சொல்லுது ஒரு காப்பி அனுப்பி அனுமதி பெற்றதுக்கு பின்னால் தான் நீங்கள் என்ன செய்யணும், அங்கிருந்து அனுப்பணும்னு சொல்லி. அந்த வயலேஷன் தான், அனுமதி பெறாமல் அவர்கள் அதை அனுப்பி வச்ச வயலேஷன் தான் அவர் பேசுகிறார். நன்றி, எங்களோடு இணைந்து கொள்ள நேரம் இந்த விடயங்களை பேசியதற்காக. அடுத்த வானத்தில் உங்களை சந்திப்போம்.